நலமானதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். நலமானது என்றால் அடுத்த வார்த்தை நல்லது. எது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதோ, எது நமக்கு நன்றாய் இருக்கிறதோ அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதை நாம் செய்ய வேண்டும். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். பஸ்ல நின்றுகிட்டே போறோம். நின்றுட்டே போகும்போது அறியாம நலமானதை பிடிக்கி என்னது மேலே போட்டிருக்கிற ஸ்டாஃபர் அளவிட்டா சைடில் இருக்கிற சீட்டில் இருக்கிறதானே கம்பி. ஏன் அது நலமானது பிடித்து கொண்டால் நாம் கீழே விழ மாட்டோம். பிடித்து கொண்டால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? கீழே விழ மாட்டோம். அப்போ நிற்பதற்கும் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கும் நலமானதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிடித்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நம்ம சோதித்து பார்க்கணும். எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான ஆகாரங்களை சோதித்து பார்த்து சாப்பிடுவது நல்லது. சில கடைகளுக்கு நீங்க சில கடைகள் இருந்து பாக்கெட்ல பொருட்களை வாங்கிட்டு பாருங்க. அதுல எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதை பார்த்து தான் நீங்க என்ன செய்யணும்? சாப்பிட வேண்டும். எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சிட்டுனா வாங்கும்போதே இந்த கடையில் ஐயா இதில் எக்ஸ்பைரி டேட்டு இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பான். வெளியில் போய் சொல்லிடுறாங்கன்ட்டு. வெளியில் போய் என்ன செஞ்சிடாங்க? சொல்லிடாதீங்கன்ட்டு. அப்போ சாப்பிடுவதும் நலமானதை சாப்பிடணும். அது பின்னால வசனம் இருக்கு. கேட்பதையும் நலமானதை கேட்க வேண்டும். செய்வதையும் நலமானதை செய்ய வேண்டும். பிடித்துக் கொள்வதையும் நலமானதை என்ன செய்ய வேண்டும்? பிடித்துக் கொள்ள வேண்டும். எல்லாரும் எல்லா ஆகாரத்தையும் சாப்பிடுவது இல்லை. எல்லாரும் எல்லா ஆகாரத்தையும் சாப்பிடுவது இல்லை. அவர்கள் சிலதை சாப்பிடுவாங்க, சிலதை சாப்பிட மாட்டாங்க. நம்ம பொன்ராஜி சொல்றது போல சிலதை சாப்பிடுவேன், சிலதை சாப்பிட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு காலையில கூட ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த சைக்கிள் நீ வரலாம்ல, அவ டக்குன்ட்டு வாரேன்ட்டா, அதனால நான் சைக்கிள்ல வரல. உடனே வாரேன்னு சொல்ல மாட்டா. அதாவது பழக்க தோஷத்தில் இருக்க அந்த வார்த்தைகளை உபயோகிப்பதில் நல்ல தம்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் அவனை நான் கூட கூட்டு போவேன். நேற்றைக்கும் ஜெப கூட்ட முடிஞ்சோன்னு அவன் தான் என் கூட உட்காந்து சாப்பிட்டான். கூப்பிட்டேன், ஒரு சிலரை கூப்பிட்டேன், என் கூட உட்காந்து சாப்பிடுங்க, நான் தனியாக இருக்கிறேன்னுட்டு. ஒருத்தரும் வரல. சரி நீயாவது வாடா. எதற்காக சொல்லணும்னா, நலமானது என்ன? நம்முடைய வாழ்க்கை தரத்திற்கு நலமானது என்ன? உலகத்தில் நிறைய பொருட்கள் இருக்கிறது, நிறைய ஆகாரங்கள் இருக்கிறது, நிறைய கொள்கைகள் இருக்கிறது. ஆனால் நமக்கு எது பிரியம், அது தேவனுக்கு எது பிரியம் என்பதை நாம் சோதித்து பார்த்து நலமானதை என்ன செய்ய வேண்டும்? பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை கூட, 2 வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலன் பவுல் அழகாய் சொல்கிறார். அப்போஸ்தலன் பவுல் அழகாய் சொல்கிறார், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன செய்யுங்க? பிடித்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கும். எல்லாம் நமக்கு தகுதியாகிறாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு எப்படி இருக்காது? தகுதியாயிராது. ஒன்றிலும் நான் குறைப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. அப்போ நம்ம சோதித்து பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. உங்க குடும்பத்துக்கு எது நலன், எது நலம்? உங்க வாழ்க்கை தரத்திற்கு எது நலன்? உங்க வேலைக்கு எது நலன்? அதை கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். நம்ம சோதித்தே பார்க்க மாட்டோம். எது கிடைச்சாலும் மூக்கு முட்டை அடிச்சிட்டு அப்புறம் உட்காந்து வா வா வான்னு ஒரு சத்தம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? எழும்பிக்கிட்டே இருக்கு.
அதை முதல்ல சோதித்து பார்த்து இது நமக்கு தகும், இது நமக்கு தகாது, இது நமக்கு தகாது அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வர வேண்டும். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், நலமானதை செய்யுங்கள். 2வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 54:6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன். உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. உற்சாகத்துடன் நான் உமக்கு என்ன செய்வேன்? பலியிடுவேன். என்ன? உற்சாகத்துடன் நான் ஜெபம் பண்ணுவேன், உற்சாகத்துடன் நான் விண்ணப்பம் ஏறெடுப்பேன், உம்முடைய சமூகத்தில் நான் உற்சாகத்தோடு வருவேன். வருது மட்டுமல்ல, அதுல கர்த்தரை நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். உற்சாகமாய் நான் உண்மை என்ன செய்வேன்? துதிப்பேன். அது நல்லது, அது நல்லது. முகத்தை தூக்கிக்கிட்டோம், முகத்தை தொங்க வச்சுக்கிட்டோம், வேதனையோடு கர்த்தரை துதிக்கும் போது சிலர் சொல்லுவாங்க, என் ஜெபம் கூரைக்கு மேலே போகலை. நல்ல வேலை இங்கே கூரை போடலை, காங்கிரீட் போட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நலமானதை பிடித்து நாம் ஜெபிக்கும் போது, நலமானதை பிடித்து நாம் துதிக்கும் போது, நலமானதை பிடித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது அந்த தேவன் நம்முடைய ஜெபத்தை அவர் கவனிக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்தை அவர் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். அப்போ பாருங்க, நலமானது எது? ஆண்டவரை துதிப்பது. எல்லாரும் 2 கரங்களையும் உயர்த்துங்க. நான் சொல்ல சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு நலமானது உம்மை துதிப்பது. ஆண்டவரே, எனக்கு நலமானது ஏசப்பா உம்மை துதிப்பது. கர்த்தாவே, எனக்கு நலமானது உம்மை துதிப்பது. சந்தோஷமாய் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை துதிங்கள். பார்ப்போம். ஆண்டவரை துதிப்பது நலமானது. ஆண்டவரை துதிப்பது எப்படி? நலம். ஆண்டவரை துதிக்கணும். கடைசி காலம் துதி யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, துதி யாருடைய குடும்பத்தில் இருக்கிறதோ, துதி எந்த சபையில் இருக்கிறதோ, அவர்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தம் நிறைந்த பரலோகத்திலே போய் நிற்பார்கள். அல்லேலூயா. துதி நிரம்பி இருக்கணும். என்னது நிரம்பி இருக்கணும்? துதி நிரம்பி இருக்கணும். சிலருக்கு வயிற்றுல குறை வந்துச்சுன்னா என்னத்தையா போட்டு சவைச்சிக்கிட்டே இருக்கணும். என்னத்தையாவது போட்டு என்ன செய்யணும்? சவைக்கணும். அப்போ வயிறு நிறைய என்ன செய்யணும்? இருக்கணும். சிலருக்கு இப்போ எனக்கு என் காரில் டீசல் காலி ஆகிட்டுனா டீசல் போடணும். டீசல் எப்படி இருக்கணும்? நிறையா இருக்கணும். சிலருக்கு அவங்க வண்டியில் பெட்ரோல் டீசலில் நிறையா என்ன செய்யணும்? இருக்கணும். இதைத்தான் நான் அஸ்திபாரமாக வச்சு படிக்கிற பிள்ளைகள்கிட்ட சொல்வேன், உன் வயிறு நிறைய உனக்கு சாப்பாடு இருந்தால் படிப்பும் மண்டையில் ஏர். இல்லையா? வண்டியில் ஃபுல் டேங்க் பெட்ரோல் இருக்கும்போது அந்த வண்டி போகக்கூடிய இடத்துக்கு சரியாக என்ன செய்கிறது? போகு. படிக்கிற பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டு திருப்தியாய் சாப்பிட்டு அவங்க படிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா படிக்க படிக்க வயிற்றுல இருக்கிறது செரிச்சிடும். வயிற்றுல இருக்கிறது என்ன செஞ்சிடும்? செரிச்சிடும். செரிச்சிட்டுனா மறுபடியும் மண்டையில் ஏறாது. மறுபடியும் எதையாவது ஒன்று உள்ள என்ன செய்யணும்? அது நலமானது. அது என்னது? நலமானது. நலமானது. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்கன்னா, வயிறு எம்டியாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோதான் படித்தாலும் அது மண்டையில் என்ன செய்யாது? சொல்ல மாட்டேங்க. ஏறுதோ உங்களுக்கு? காய் இட்லியும் அரை இட்லியும் சாப்பிட்டா தான் பாஸ்டர் எங்களுக்கு ஏறும்னா, எக்ஸாம் எழுதும்போதே கையும் வராது காலும் வராது. ஐயா, கை வரலையே கால் வரலையே. ஏன்? நலமானதை முதலாவது நீ செய்யல. எது நலமானது? ஆண்டவருக்கு எது பிரியம் என்பதை என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆண்டவரை துதிப்பது நலமானது. எல்லாத்தையும் சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை துதிப்பது நலமானது. அல்லேலூயா. இன்னும் நான் சொல்லுவேன்னா, சில நேரங்களில் நம்ம பேசாமல் இருப்பதே நலமானது. பைபிள் அப்படிதான் இருக்கு. நம்ம பேசாமல் இருப்பது எப்படிப்பட்டது? சங்கீதம் 36 நினைக்கிறேன், 2வது வசனம் நினைக்கிறேன்.
39 1-2 நீங்க வாசித்து பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கோம். நாவினால் பாவம் முதல் வசனத்தின் அதுல நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் இல்ல முதல் வசனத்தின் சேர்த்து வாசித்தா தான் 2வது வசனம் அதுக்கு நல்லா இருக்கும். நான் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன். நலமானதையும் பேசாமல் எப்படி இருந்தேன்? அமர்ந்திருந்தேன். நலமானதையும் பேசாம. சில நேரங்கள் அப்படிதான் நம்ம இருக்க வேண்டியது இருக்கு. என்ன பாஸ்டர் ரொம்ப அமைதியா இருக்காரு, அந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருந்தா தான் நல்லது இல்லையா? நலமானதையும் பேசாமல். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவ சமூகத்துக்கு வந்துட்டியா, உன் வார்த்தை சுருக்கமா இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு பேசுகிறது பெருக்கமா இருக்க வேண்டும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமூகத்துக்கு வந்தாச்சுன்னா நம்முடைய வார்த்தை குறுகிடணும், தேவனுடைய வார்த்தை நம்மில் பெருக வேண்டும். அதான் நலமானது. அல்லேலூயா. அப்படித்தானே இருக்கு. தேவனுடைய வார்த்தை நம்மள என்ன செய்யணும்? பெருகணும். அதை வாசிமா. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேச தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினாலே பேசாதபடிக்கு மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாதபடிக்கு இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தை பெருக்கமாய் இருப்பதாக. எப்படி இருப்பதாக? அது நலமானது. அது எப்படிப்பட்டது? நலமானது. நலமானது. நான் எப்போதுமே சொல்லுவேன், வார்த்தையை கொட்டலாம், ஆனா என்ன செய்ய முடியாது? அள்ள முடியாது. தண்ணீரை கொட்டலாம், எந்த அளவுக்கு கொட்டணுமோ அந்த அளவுக்கு அள்ள முடியாது. அள்ளும் போது கொஞ்சம் குறைவுகள் என்ன செய்யும்? இருக்கதான் செய்யும். ஒரு டம்ளர் தண்ணியை கொட்டிட்டு நம்ம அள்ளினோம்னா 3/4 டம்ளர் தான் சேரும். இல்லை பாஸ்டர், நான் எப்படினாலும் 1 டம்ளர் ஆக்கிடுவேன்னா ஆக்கவே முடியாது. எதற்காக சொல்றேன்னா, நான் பாவம் செய்யாதபடிக்கு சங்கீதம் 39:1 சொல், நான் பாவம் அதான் சோதித்து பார்க்க சொன்னேன். எது நலமானது? நம்ம பாவம் செய்யாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் என்ன செய்து அடக்கி வைப்பேன். அவன் துன்மார்க்கன் பார்த்துக்கிட்டே இருக்கான், இவன் எப்பண்டா வாய் விட மாட்டான், இவன் எப்போ வாய் விட மாட்டான். சில நேரங்களில் வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது என் கூட சிலர் வருவான், என்ன இன்னைக்கு ஃபாதர் ஒரு வார்த்தையும் பேசலையே அப்படிமா. நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் பேச மாட்டேன். நான் அவங்க பேசிக்கிட்டே வருவாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பேன். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எது நலமானது? இன்னைக்கு நம்ம நலமான காரியத்தை செய்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் நான் நலமானதை செய்கிறோமா? நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. சில நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்தாச்சுன்னா நலமல்லாத காரியத்தை செய்திருந்தால் அதை அறிக்கை செய்ய வேண்டும். அதை என்ன செய்யணும்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுறணும். மறுபடியும் அதை செய்யக்கூடாது. மறுபடியும் அதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது, விட்டுறணும். அது கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். தன் பாவங்களை, பிறருடைய பாவங்களை குறித்து சொல்லல, தன் பாவங்களை மறைக்கிறவன், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு இறங்கின நலமானதை செய்யும் போது, தேவன் நமக்கு இறங்கின இதை நம்ம வாழ்க்கையில வச்சுக்கணும். நம்முடைய ஜபத்தில்
ஆண்டவரே, இன்று நான் அறிந்தோ அறியாமலையோ உமக்கு ஏதாவது விரோதமா உமக்கு பிடிக்காத காரியத்தை செய்திருந்தா என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லியாச்சுன்னா எதையாவது ஒன்று செஞ்சிருப்போம். கண்டிப்பா எதையாவது ஒன்று என்ன செஞ்சிருப்போம். நம்மில் ஒருவரும் பூரணமானவர்கள் அல்ல, நாம் எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். அந்த குறைவை இயேசு நிறைவாய் மாற்றுகிறார். அதற்குத்தான் நாம் நலமானதை என்ன செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான். ஆண்டவர் அற்புதம் செஞ்சோன்னா கர்த்தாவே தோத்திரம் கை தட்டுவார். கொஞ்சம் அற்புதம் செய்யலன்னா ஆண்டவர் இருக்காரா, ஏன் பேச மாட்டேக்காரு, ஏன் என்கிட்ட இருக்க மாட்டேக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அங்கே ஒரு தீர்க்கதரிசி வந்து ஏன் ஆண்டவர் உன்கிட்ட பேசலைங்கிறத என்ன செய்வான், வெளிப்படுத்துவான். வாசிங்கெல்லாம் ஒரு வசனத்தை கூட நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கான ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். இஸ்ரவேல் புத்திரர், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனம் இல்லையா, 4ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும். உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு என்ன செய்யும். வாசிமா எடுத்துட்டால, வாசி. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரம் இல்ல நானே உங்களுக்கு எடுத்தாரு. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல சில நேரத்தில் நேற்றைக்குள்ள நிறைய ப்ரோக்ராம் ஆகி போச்சு. அதனால தான் ஒரு ப்ரோக்ராமை இன்னைக்கு 3 மணிக்கு நீங்கள் வாங்கன்னு அனுப்பிட்டேன். அங்கே ஆண்டவர் அழகாய் சொல்கிறதான ஒரு வார்த்தை 10-15 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் இஸ்ரவேல் புத்திரர் தேவனிடத்தில் அறிக்கை பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன செய்கிறார்கள், அறிக்கை செய்கிறார்கள். என்னன்னா, நாங்கள் பாவம் செய்தோம், ஆனா எங்களுக்கு நலமானதை நீர் என்ன செய்ய வேண்டும் செய்யும். இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்போ சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு நலமானதை செய்யாமல் இருக்கிறார்னா அதுக்கு காரணம் என்ன? நாம் அறிக்கை செய்யாத பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்றால், நாம் அறிக்கை செய்யாத பாவங்களோ நாம் அறிக்கை செய்யாத காரியங்களோ நம்மிடத்தில் இருக்கும் என்றால் கர்த்தர் நமக்கு இறங்க மாட்டார். ஆனால் அவைகளை நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க, அவைகளை நாம் என்ன செய்யணும், அறிக்கை பண்ண வேண்டும். மீண்டும் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை. நாங்க பாவம் செஞ்சிட்டோம், ஆனா நீர் எங்களுக்கு எது செய்யும் சொல்ல மாட்டேங்கீங்களே. நீர் எங்களுக்கு எது செய்யும், நலமானதை செய்யும். நாங்க செய்தது உண்மைத்தையா ஒத்துக்கிட்டாங்க. அதே போல நாம் நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது தன்னை நீதிமான் என்று பரிசேயன் சொன்னது போல நாம் சொல்லக்கூடாது. புரிகிறதா? பரிசேயனுடைய ஜெபம் இப்படி இருந்துச்சு. 2 பேரு ஜெபிக்க போனார்களா? யாரெல்லாம்? பரிசேயனும் ஆயக்காரனும் 2 பேரும் ஜெபிக்க போயிருக்கிறாங்க. 2 பேரும் ஜெபிக்க போகும்போது பரிசேயன் சொல்தான், முதலாவது சொல்தான், ஆண்டவரே நான் அந்த ஆயக்காரனை போல் அல்ல, நான் வாரத்துக்கு 2 திருப்பு உபவாசம் இருக்கிறேன், கொத்துமல்லிலையும் சீரகத்திலையும் தசம பாகம் கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன் அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணான். ஆயக்காரன்
முழங்கால் படிட்டு ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னான். என்ன வார்த்தையை சொன்னா? 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆயக்காரன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னா, தேவனே தேவரே பாவியாகிய என் மேல் பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று அவன் சொன்னா. உடனே தீர்ப்பு வந்துச்சு. யார்தான் நீதிமான்? யார்தான் நீதிமான்? ஆயக்காரன், தன்னை தாழ்த்துகிறவன், தன்னை அறிக்கை செய்கிறவன். அவனுடைய அறிக்கை எப்படி இருந்தது? பாவியாகிய என்மேல் எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டேங்களா? பாவியாகிய என்மேல் எப்படி இருக்கும்? மனுஷர்கள் எல்லாரும் பாவம் செய்தவர்கள், மனுஷிகள் எல்லாரும் பாவம் செய்தவர்கள். பாவம் செய்த நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும்னா அவருடைய கிருபையை அளவில்லாமல் கொடுப்பாரு. அந்த கிருபை நம்மளை உயர்த்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த கிருபை நம்மளை எப்படி என்ன செய்யும்? நான் நீதிமான், நான் குற்றம் செய்யவில்லை அப்படின்னா ஏதோ ஒரு அழிவு நமக்கு இருக்கிறது. ஏதோ ஒரு அழிவு நமக்கு என்ன செய்கிறது? அந்த அழிவிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில், இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்கள் பாவம் செய்தோம், ஆனால் தேவன் எங்களுக்கு நலமானதை என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். இன்றைக்கு மாத்திரம் நீர் எங்களை என்ன செய்தலாம்? ரட்சித்தரலாம் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு, அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு நலமான காரியத்தை செய்யணும்னா, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் எது நம்மிடத்தில் இருக்கிறதோ அதை நாம் விலக்க வேண்டும். அதை நாம் என்ன செய்யணும்? விலக்கணும். அதை அப்படியே விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறணும், கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறணும். அவைகளை நம் நடுவிலிருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு மட்டும் என்ன செய்யணும்? ஆராதனை செய்தால் அப்பொழுது நம்முடைய வருத்தத்தை பார்ப்பார். அவர் நம்முடைய வருத்தத்தை நிச்சயவார். பரவாயில்லை, என் பிள்ளை வருத்தப்படுதான், செய்த காரியத்திற்கு என்ன செய்தான்? சொல்ல மாட்டேங்கிங்களே. செய்த பாவத்துக்கு அவன் என்ன செய்கிறான்? வருத்தப்படுதான். உடனே மனமிரக்கம் நிறைந்தவர் இறங்கி நமக்கு நலமானதை செய்வார். அல்லேலூயா. அவர் மன இரக்கம் நிறைந்தவர். அந்த மன இரக்கம் நிறைந்தவர் இறங்கி நமக்கு என்ன செய்வாரா? நலமானதை என்ன செய்வாரு? இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில எவ்வளவோ காத்திருக்கிறாங்க, எவ்வளவோ நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, ஆனா நல்லது நடக்கல. ஏதோ ஒண்ணு கர்த்தருக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியம் வீட்டில் இருக்கு. ஏதோ ஒண்ணு கர்த்தருக்கு பிடித்தமில்லாத ஒரு கிரியை வீட்டில் என்ன செய்கிறது? இருக்கு. அதை அறிக்கை செய்து விட்டு விலகி கர்த்தரை மட்டும் ஆராதித்தார். யாரை மட்டும் சொல்லுங்களா? ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தரை மட்டும் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சூழ்நிலைமை எல்லாம் வந்துச்சு. அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஜெயமாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. ஜெயமாக என்ன செய்தார்? மாற்றி கொடுத்தார். அதனால்தான் யோவாப் சொல்கிறார், சூழ்நிலை மாறுதலாய் இருக்கும்போது, சூழ்நிலை மாறுதலாய் இருக்கும்போது நாம் தைரியமாய் இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு நலமானதை செய்வார். கர்த்தர் செய்வாருங்கிற உறுதி நமக்குள்ள வரும். நல்லா இதை கவனிக்கணும். கர்த்தர் செய்வார் என்கிற உறுதி நமக்குள்ள என்ன செய்யணும்? கலங்கக்கூடாது, கலங்கக்கூடாது. இல்லையே, இவ்வளவு கடன் இருக்கிறதே, இன்னும் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதே, நான் இப்படி இருக்கிறேனே என்று கலங்கக்கூடாது. அவைகள் மத்தியில கலக்கங்கள் வருகிற நேரத்தில் கலக்கத்தை கொண்டு வருகிற சாத்தானே அப்பாலே போ சாத்தான் என்று விரட்டிட்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்க தைரியம் கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு நலமானதை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நலமானதை என்ன செய்வார்? செய்வார். சில நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கலக்கங்கள் வரும். எங்களுடைய அதுக்காக அதான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன், எங்களுடைய வாழ்க்கையிலும் கலக்கங்கள் வரும்போது நாங்கள் யார் இடத்துல போக முடியும்? ஒருத்தர் இடத்துலையும் போக முடியாது. அந்த கலக்கத்தை கொண்டு வருகிற சாத்தானை அப்பாலே போண்டு விரட்டிக்கிட்டு ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஒரு நிமிடம் ஜெபித்தால் அந்த ஒரு நிமிடத்திலேயே நமக்கு ஒரு தைரியம் வந்துவிடும். விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு நிமிடத்துல
அதனால தான் நம்ம பாடணும், என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கூடும் எல்லாம் அவரால் என்ன செய்யும், நடக்கும். நடக்கணும்னா நம்ம செய்யக்கூடியது. நம்ம சூழ்நிலைமைகள் மாறாதான் இருக்கும். உலகத்தில் இருக்கும் வரைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, ஆவிக்குரியவர்களாகிய நமக்கு, ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்கிறதான நமக்கு சூழ்நிலைமைகள் மாறாய்தான் இருக்கும். சூழ்நிலைமை பார்க்க வேண்டாம். அந்த சூழ்நிலைமை ஜெயித்த உன்னதர் இயேசுவை நோக்கி பார்த்தால் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கர்த்தர் என்ன செய்வார், கொடுத்து கொண்டே என்ன. அவர் நமக்கு தோல்வியை காணுவதற்கு நேரத்தை கொடுக்க மாட்டார். சாத்தான் பக்கத்தில் வந்து சொல்லுவோம், ஏய் பத்தியா நீ தோத்துட்டல அவன் வார்த்தை கேட்டீங்க அப்படின்னா அது மண்டைக்குள்ளே ஏறிடும். தோத்துட்டேன் இல்லை. இந்த சைடில் இயேசுநாதர் சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர், ஏய் இந்த சூழ்நிலையெல்லாம் வந்த போது உனக்கு நான் ஜெயத்தை கொடுத்தேன். இப்போ நம்ம காதில் இது யாருதா சொல்லுங்க. இது யாருதா நல்லா சிந்திச்சு பாருங்க. சாத்தானும் பக்கத்துல இருந்து பேசதான் செய்வார். தேவனும் பக்கத்துல இருந்து, பரிசுத்த ஆவியானவரும் பக்கத்துல இருந்து பேசதானே செய்வார். பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், மகளே நீ திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீ உலகத்தை நீ செய்வாய், ஜெயிப்பான்ட்டு. இவன் பக்கத்துல நினைச்சுவா, ஏய் ஏசுநாதரையே நான் சிலுவையில் கொண்டு போய் அரைச்சிட்டேன், நீ எம்மாத்திரம் அப்படி அடப்போ பிசாச. ஏசுநாதரை சிலுவையில் அடித்தா அவர் 3ஆம் நாளில் ஜீவனோடு வந்தார். அந்த ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து வல்லமை எனக்குள்ள இருக்கு, நானும் ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா. நானே என்ன எப்படி எடுப்பேன், ஜெயம் அப்படி சொல்லி பழக்கணும். ஆமா அது உண்மைதானே, அது என்னது உண்மைதானே அப்படின்னா முதல்ல உண்மையை சொல்லுத மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் எங்கேயா கொண்டு போய் கவிழ்த்து விடுவான். எங்கேயாய் கொண்டு போய் என்ன செஞ்சிருவான், கவிழ்த்து விடுவான். கவனமா இருக்க வேண்டும், நலமானதை செய்யணும். சூழ்நிலைமைகள் மாறுதலாய்தான் இருக்கும். அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து நிற்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கு. ஆனா யோவாப் தைரியத்தோடு கூட சொல்றான், அந்த சீரிய நாட்டு படைக்கு நீ ஏன் பயப்படுத? சீரிய நாட்டு படைக்கு நீ ஏன் பயப்படுத? நீ பயப்படாத, நீ என்ன செய்யாத, நல்லா என்னைய கவனிங்க, நீ என்ன செய்யாத, பயப்படாத, தைரியமா இரு. நீ எப்படி இரு? ஏன்னா நமக்கு நலமானதை செய்யும்படி யெகோவா தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். நமக்கு நலமானதை செய்யும்படி கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். வாசிங்க 12வது வசனத்தை. தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துக்கிற சௌரியத்தை. ஆடா சாத்தான் அப்பலப்பா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஏசுநாதர் எனக்கு இதெல்லாம் தந்திருக்காருன்னு சொன்னால் அந்த சௌரியத்தை நீங்கள் காட்ட காட்ட இன்னும் நலமானதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த சௌரியத்தை காட்டணும். நாமளாம் சிலத்தில் சொல்ல, ஆண்டவரே ஒரு குடிசை வீட்டில் தானையா இருந்தேன், இன்னைக்கு இவ்வளோ சௌரியத்தை கொடுத்திருக்கிறீர், இவ்வளவு சௌரியத்தை என்ன செஞ்சிருக்கிறீர், கொடுத்திருக்கிறீர். நல்ல வசதியான வீடை கொடுத்திருக்கிறீர், ஆலயத்தை கொடுத்திருக்கிறீர், விசுவாசிகளை கொடுத்திருக்கிறீர், இன்னும் சௌரியமாக இருப்பதுக்கு நல்ல காரை கொடுத்திருக்கிறீர், காரை ஓட்டுவதற்கு பலனை கொடுத்திருக்கிறீர். இதெல்லாம் கர்த்தர் செய்ததுன்னா சௌரியம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு கொடுத்ததான சௌரியத்தை நீங்கள் நல்ல மனைவியை கொடுத்தீர், நல்ல பிள்ளைகளை தந்தீர், நல்ல மருமக்களை தந்தீர், நல்ல பேர பிள்ளைகளை தந்தீர். அதெல்லாம் சௌரியம். இந்த சௌரியத்தை அறிக்கை பண்ண கர்த்தர் இன்னும் நலமானதை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைகள் அங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை கர்த்தர் தந்ததை சொல்லி துதிப்போம். சௌரியத்தை காட்டுவோம்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை துதிப்பது நலமானது சொன்னோம்ல. கர்த்தர் தந்த சகலவற்றிற்காகவும் அவரை சொல்லி நான் என்ன செய்வேன், துதிக்கும் போது என்ன நடக்கும்னா, தொடர்ந்து வாசியுமா. கர்த்தர்
தமது பார்வைக்கு கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். நலமானதை செய்வாராக என்றார். அப்ப ஆண்டவர் நலமானதை செய்யணும். நம்ம சோதித்து பார்க்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவரு கொடுத்ததானே அதை சொல்லணும். ஏய், நீ என்ன பேசுத? நான் இன்னைக்கு இவ்வளவுக்கு உயர்ந்து வந்திருக்கிறோம்னா இது எங்க அப்பா அம்மா செய்தது இல்லை, எங்க அப்பா இயேசு செய்தது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? யார் செய்தது? எங்க அப்பா. அந்த அப்பா எங்க இருந்து வந்தாரு? அந்த அப்பா தான் பூலோகத்துக்கு வந்தாரு. பூலோகத்தை வந்து ஊழியம் செய்தாரு. ஊழியம் செய்து எல்லாராலையும் காட்டி கொடுக்கப்பட்டாரு. காட்டி கொடுக்கப்பட்டு அவரை சிலுவையில் கொண்டு போய் அடிச்சாருங்க. பிளாத்துக்கு கூட கொஞ்சம் மனசு இருந்துச்சு, அவரை எப்படி செஞ்சிடணும், விடுதலை ஆக்கிருந்தங்க மனசு என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. இந்த பையங்க அத்தனை பேரும் சேர்ந்து அவரை விடுதலை ஆக்க கூடாது. கொலபாதகன் பர்னபாசை தான் என்ன செய்யணும், பரபாசை என்ன செய்யணும், விடுதலையாக்கொண்டு சொல்லி இயேசுவை சிலுவையில கொண்டு போய் அடிச்சாங்க. வேதவசனம் சொன்னதுபடியாரு அவர் 3ஆம் நாளில் ஜீவனோடு கூட எழுந்தாரு. ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்தாரு. எனக்குள்ள இருக்கும் இயேசு கிறிஸ்து இவ்வளவு சௌரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். அப்படி நீங்க அறிக்கை பண்ண சாத்தான் தோல்வியை கண்டுக்கிட்டே இருப்பான். இயேசு நமக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அதைத்தான் யோபா சொல்லுதான், தைரியமா இருப்பா. யோபு சொல்றான், தைரியமா இரு. நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காக, நாம் நம்முடைய குடும்பத்திற்காகவும், கர்த்தர் நமக்கு தந்த சபைக்காகவும் நம்முடைய சௌரியத்தை நாம் காட்டும்போது கர்த்தர் நலமானதை நமக்கு செய்வார். அல்லேலூயா. சௌரியத்தை காட்டணும். சாத்தான் பக்கத்தில் வந்துட்டு, உன் காலில் புண்ணு வந்துட்டுல, உன் நகத்தை பிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்ல. அட சாத்தானே, நீ நகத்தை பிச்சாலும் காலில் புண்ணு வந்தாலும் இன்னும் சாக்ஸ் போட்டு எல்லா இடத்துக்கும் நான் போக தானே செய்தேன் அப்படின்னா ஓடிடுவான். இந்த பையிட்ட போய் பேசுனேன் பாரு, இந்த பையிட்ட போய் பேச, இவன் எதுக்கு எடுத்தாலும் நம்மகிட்ட என்ன செஞ்சிருந்தா, ஏதாவது ஒரு பதிலை சொல்லி நம்ம வாய் என்ன செஞ்சிருந்தா, அவன் நம்மளை வந்து கிளறதான் செய்வான். எதையாவது ஒன்று சொல்லி நம்மளை மட்டம் தட்ட தான் பார்ப்பான். அந்த மட்டம் தட்டதை அவனை நான் மட்டம் தட்டக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவனை மட்டம் தட்டிடணும். நீ கொண்டு வந்த மறுநாளே என்ன எல்லா இடத்துக்கும் போனோம்ல, சாக்ஸை போட்டுக்கிட்டே இன்னைக்கு வரைக்கும் சாக்ஸ் போட்டு நிற்கிறோம்ல, அது என்ன செஞ்சிடும், அது கொஞ்சம் கொஞ்சமா சுகத்தை நலமானதை கர்த்தர் செய்வார். அப்படி விசுவாச வார்த்தைகளை நீங்க அறிக்கை பண்ணணும். விசுவாச வார்த்தைகளை நீங்க அறிக்கை பண்ண 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 உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நாம் ஆராதிக்கிற சபைக்கும் கர்த்தர் நலமானதை செய்வார். அல்லேலூயா. அந்த வசனம் அப்படிதாங்க இருக்கு. தைரியமாயிரு. நம்முடைய ஜனத்திற்காகவும், நான் அதை விதமா எடுத்து, நம்முடைய ஜனம் என்று சொல்லும்போது நம்முடைய குடும்பம், நம்முடைய பட்டணங்களுக்காக, தேவனுடைய பட்டணங்களுக்காக. தேவனுடைய பட்டணம் என்பது சபை. இதில் நம்ம ஆண்டவர் செய்த சௌரியத்தை நம்ம சொல்லணும். நான் இப்படி இருந்தேன், இப்படி தான் வந்தேன், இன்னைக்கு நான் நெஞ்சை நல்லா நிமிர்ந்துட்டு நான் நிற்கிறேன் அப்படின்னா இந்த நெஞ்சை நிமிர வைத்தவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் இந்த பையன்கிட்ட அடிக்கடி சொல்வேன், எல்லாம் முடிய நெத்தியில போடாதடா அப்படின்ட்டு. உன் நெத்தியை மறைக்க கூடாது. ஆமா, நெத்தி என்ன செய்யக்கூடாது. என்ன இப்போ எல்லாரும் என்ன வித்தியாசமா எங்கேயும் இறங்கிட்டீங்களே? நெத்தியில தாங்க தேவனுடைய நாமம் எழுதப்பட்டிருக்கு. அந்த தேவனுடைய நாமம் எழுதப்படாதபடி உன் நெத்தியை மறைக்காத. தேவனுடைய நாமம் எழுதப்படும் போது உன் நெத்தியை என்ன செய்யாத. யாரா இருந்தாலும் என்ன அலங்காரமும் பண்ணு, நெத்தியை மட்டும் மறைக்காத. வீரனுக்கு அழகு எதுல இருக்கு? உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுதேன் பாருங்க. வீரனுக்கு அழகு எதுல இருக்கு? கோலியாத்துக்கு அழகு எதுல இருந்துச்சு? கோலியாத்துக்கு அழகு எதுல இருந்துச்சு? நெத்தியில. நெத்தியை காமிச்சிட்டோம்ல, அது பரிசுத்த ஆவி அனுகிரகம். எல்லாம் கவசம், எல்லாம் கவசம். கவசத்தை போட்டு மூடி இருந்தா தாவீது ஒரு கவசமும் போடலாம். என் நெத்தியும் பாரு, என் கையும் பாரு, என் மூக்கியும் பாரு, என் முகரையும் பாரு, என் கண்ணையும் பாரு, என் வாயும் பாரு, எல்லாத்தையும் பாரு அப்படின்ட்டு இருந்தான். இவன் நல்ல கவசத்தை போட்டு வந்தான். பரிசுத்த ஆவி எனக்கு தெரியும் எது நல்லமானதுன்னு. இவனை இந்த இடத்துல அடிச்சதா, நீ உன் நெத்தியை நீ மறைச்சிக்கிட்டே அலைஞ்சா சாத்தான் நெத்தியை காமிக்க விடாத அளவுக்கு அங்க ஏதாவது பிரச்சனை வச்சிருப்பான்.
அங்க எதையாவது என்ன செஞ்சிருப்பான், பிரச்சனை வச்சிருப்பான். அந்த பிரச்சனை நீங்கணும் அப்படின்னா பாருடா என் நெத்தியில, அவர்களுடைய நெத்தியில இயேசு கிறிஸ்து அந்த புதிய எருசலேமினுடைய புதிய நாமம் என்ன செய்யப்பட்டதா, ஜெயம் எடுக்கிறவர்களுடைய நெத்தியில என்னது பதிக்கப்பட்டிருந்தது? சொல்ல மாட்டேங்கிங்களா? எனக்கு தலை முடி இல்லை அதனால நெத்தியம் இருக்கணும், உம்மோட உச்சந்தலையில ரவுண்டு விழுந்துரும். நாமளே என் தலையை இதுவரைக்கும் மறைச்சதே கிடையாது. ஏன் ஆவிக்குரிய தகப்பனத்திலிருந்து கற்றுக்கொண்டதான காரியம் அது. ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், அவர் தேங்கனையே தேய்க்க மாட்டார், விளக்கெண்ணெய் தான் தேய்ப்பார். காலையில குளிச்சுட்டு நல்லா நச்சுட்டு விளக்கெண்ணையை தேய்ச்சிட்டு தலையை சீவாங்களா, சாயங்காலம் வரைக்கும் அந்த விளக்கெண்ணெய் தேய்ச்சதுனால தலைமுடி என்ன செய்யாது. அவங்க நீங்க பார்த்துருப்பீங்க, நெத்தி எப்படிதான் இருக்கும், நெத்தி நல்லா என்ன செய்யும், அவங்ககிட்ட இருந்து படிச்சது. அப்போ ஜெயம் எடுக்கிறவர்களுடைய நெத்தியில இயேசுவின் நாமம் எழுதப்படுகிறது. அது நலமானது. அது எப்படிப்பட்டது? நலமானது. நலமானதை நீங்க செய்யுங்களா. நெத்தியை சாத்தான் மறைக்க சொல்வான். ஏசுநாதர் உன் நெத்தியை காமிடா, உன் நெத்தியில என் பேர் எழுதியிருக்கு அப்படிம்பாரு. அந்த பேரை பார்த்தே சாத்தான் நம்ம பக்கத்துல வராம இருப்பான். இல்லையா? சொல்ல மாட்டேங்க. ஏன்னா நெத்திய மறைத்தாள்கள் தானே அங்க இருக்கு. நெத்திய மறைக்கிற ஆள் இங்க இருக்கும்போது அவங்களுக்குள்ள அல்லேலியா வராதுல்ல. மறைக்க கூடாது. தாவீது எதையும் மறைக்கல. சாதாரணமா போனா அவனுக்கு தெரியும், அவனுக்குள்ள ஒரு நலமானது இருந்துச்சு. பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருந்தான். ஏய், சிங்கத்தை கொன்ன, கரடியை கொன்ன, இந்த மனுஷன் மாத்திரம். சவுலுக்கு பயம். சவுலு நெத்தியை மறைச்சு மறைச்சு பழக்கம் இல்ல. உடல் முழுவதும் கவசத்தை போட்டு 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 பழக்கம். உடல் முழுவதும் கவசத்தை போட்டு போட்டு பழக்கம். வா, நீ போறேங்க, நல்லது, இதை போடு. போட்டு பார்த்து நடந்து பார்த்தான். இது நமக்கு, இந்த அபியாசம் நமக்கு இல்லை. இது கழுத்தி துருத்தி போட்டான். இதெல்லாம் போட்டு நான் போக மாட்டேன். அவன் சின்ன வயசுலேருந்தே கவசத்தை போட்டு யுத்த வீரனா நிற்கிறான்டா. அவன் எத்தனை வருஷமா யுத்த வீரனான்னு கேட்டோம். அவனுக்கு மேல ஒருவர் இருக்கிறார், அவர் தான் எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு மேல ஒருவர் இருக்கிறார், அவர் தான் எனக்குள்ள என்ன செய்கிறார், இருக்கிறார். அவன் போட்டிருக்கிற கவசம் வெளியில தெரியும், எனக்குள் கவர் பண்ணி வைத்திருக்கிற கவசம் வெளியில தெரியாது. அது பரிசுத்தாவினுடைய அலங்காரம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை கவர் பண்ணி வைத்திருக்கிறபடினால அவன் எத்தனை அம்புகளை எய்தாலும் அப்படியே ரிட்டன் அவன் மேல போய் விழுமே தவிர ஏன் மேல வந்து என்ன செய்யாது. அது தைரியம். தைரியம். இன்னைக்கு விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் நமக்கு நலமானதை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தைரியம் அவசியம். அந்த தைரியம் பரிசுத்த ஆவியினால வரணும். ஆகாரத்தினால் வருகிற தைரியங்கள் அல்ல. ஆகாரத்தினால் வருகிற தைரியங்கள் அல்ல. பரிசுத்த ஆவியினால என்னது வரணும்? தைரியம். தைரியம் வந்த உடனே அங்க போய் நிற்கிறான். யோவாப் சொன்னான், கவலைப்படாத, சீரியனை பார்த்து பயப்படாத, அமலேக்கனை பார்த்து பயப்படாத, எவனையும் பார்த்து பயப்படாத, யெகோவா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஆராதனையில வந்து நல்ல ஆராதிக்க, ரெண்டு கரைகளை வைத்து ஆராதிக்கதை பார்த்தாச்சுன்னா எப்பா இவங்க தான் பெரிய ஆராதனை வீரர்கள் என்று சொல்லலாம். ஆனா ஒரு சின்ன சூழ்நிலைமை வரும்போது பட்டார்ந்து ஆமனுக்கு செடி அந்த கீழ்காற்றில் காய்ந்தது போல காஞ்சி போய் உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. அதுதான் உங்களுடைய விசுவாசத்தை அழிக்கிறது. அதுதான் உங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்கிறது? அழிக்கிறது. அந்த நேரத்தில் சொல்லணும், காய்ந்தாலும் பரவாயில்ல, எனக்குள்ள பரிசுத்தாவின் தேவன் இருக்கிறார். எனக்கு ஒரு தனி தைரியம், தனி தைரியம். அதான் மருத்துவச்சிகள் சொன்னாங்க, ஐயா எபிரிய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல. எபிரிய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல. எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல. அவங்க நல்ல நல்ல சாப்பாட்டிலேயே பலன் வந்துச்சு, ஆகாரத்திலேயே பலன் வந்துச்சு. யெகோவா தேவன் அவர்களோடு இருந்தபடினால் அந்த பலன் அவர்களுக்கு வந்தது. அல்லேலூயா. அதே போல யெகோவா தேவனுடைய பலன் நமக்குள்ள இருக்கணும். இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜனத்திற்காக, ஆத்தும ஆதாயம் செய்கிற ஜனத்திற்காக, சபைக்காக நம்முடைய சௌரியத்தை காட்டும் போது
அந்த சௌரியத்தை நம்முடைய சபைக்காக காட்டும்போது தொடர்ந்து கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் செய்வார். ஆனா நீங்க சும்மா இருந்தா செய்ய மாட்டா, சொல்லணும். என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படி செய்யும்போது பாருங்க, இந்த பர்சிலான்கிறதான ஒரு மனுஷன், அவன் சௌரியத்தை காட்டுதான். தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. தாவீதுக்கு அவனுடைய குமாரனை விரோதமா வந்த உடனே தாவீது எதுக்குடா இவன் இருந்து சண்டை போடணும் அப்படின்ட்டு யோர்தானை கடந்து போயிட்டான். தாவீதுக்கு பிரச்சனை வந்தோடனே யோர்தானை கடந்து போயிட்டான். ஆனா நலமானதை செய்யும். என்ன செய்யணும் சொல்லுங்க? என்னதை செய்யணும்? நலமானதை செய்யணும். இந்த பர்சிலா தாவீதுக்கு நலமானதை செய்தார். அப்போ நலமானதை நாம் செய்யும் போது தேவனுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, சபைக்காக நம்முடைய சௌரியத்தை காட்டும்போது நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது யாரையாவது கொண்டு வந்து கர்த்தர் ஒரு விசாலத்தை உண்டாக்குவார். விசாலத்தை என்ன செய்வார்? உண்டாக்குங்க. தாவீதுக்கு நெருக்கம் வந்துச்சு. நெருக்கம் வந்த உடனே அங்க பர்சிலா என்கிறதான ஒரு மனுஷன், ஒரு பரிசுத்தவான், அவனுக்கு உதவி செய்கிறார். உதவி செய்து யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் எருசலேமுக்கு போகும்போது இவன் யோர்தான் நதியிலிருந்து அவனை வழிவிட்டு அனுப்ப போய் வந்திருக்கிறான். அப்ப அந்த பர்சிலாவை கூப்பிட்டுதான், நீ ஏன்ட்ட வா, நான் உனக்கு நலமானதை எனக்கு நீ நலமானதை செஞ்ச, கொஞ்ச நாள் செஞ்ச, என் ஜீவன் இருக்க மட்டும், இந்த ஆளுகை இருக்க மட்டும் நான் உனக்கு என்ன செய்வேன். நம்ம கொஞ்சம்தான் ஆண்டவருக்கு நலமானதை செஞ்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலையும் 1000 வருஷம் அவரோடு கூட ஆளுகை செய்யும் போது இயேசு நலமானதையே நமக்கு செய்வார். அல்லேலூயா. நலமானதே என்ன செய்வார். ஒரு வசனத்தை கூட வாசிங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தை வாசிக்கும் போது, நான் என் ஊரிலே மரித்து, சரி, அது 37 மிடில் இருந்து வாசிங்க. ஆனாலும் இதோ உமது அடியானாகிய கிம்கான், பர்சிலா சொல்கிறதான வார்த்தை, நான் கூட வரலப்பா, எனக்கு வயசு ஆயிடுச்சு, எனக்கு நீ நல்லது கெட்டதுலாம் தெரியாது, ஆனா நீ எனக்கு ஏதாவது ஒன்று செய்யினா என் குமாரனை என்ன செய், கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டான். உமது அடியானாகிய கிம்காம் ராஜாவாகிய ஆண்டவனோடு வருவான், உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றார். உங்களுடைய பார்வைக்கு, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்துக்காகவும் சபைக்காகவும் நீங்கள் சௌரியத்தை காண்பித்தால் கர்த்தர் உங்களுக்கு நலமானதை என்ன செய்வார். உங்க பிள்ளைகளுக்கு நலமானதை கர்த்தர் என்ன செய்வார். அடுத்த வசனம், அப்பொழுது ராஜா கிம்காம் என்னோட கூட வரட்டும், உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். பாருங்க, இவன் செஞ்சது கொஞ்சம் தான் செஞ்சான். இந்த பர்சிலா செஞ்சதான கொஞ்சம் காரியத்தை நான் சொல்றேனே. 17ஆம் அதிகாரம் 28-29 வசனத்துல கிட்டத்தட்ட ஒரு 14 காரியத்தை அவன் செஞ்சிருக்கிறான். 37வது வசனத்தினுடைய கடைசியில பர்சிலான்னு சொல்லப்பட்டிருக்கும். இருக்கா? 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்துடைய கடைசி பகுதி எப்படி இருக்கு? வாசிமாம். பர்சிலாவும், அந்த பர்சிலா என்னெல்லாம் செஞ்சானா, 1 மெத்தையையும் 2 கலங்களையும் 3 மண்பாண்டங்களையும் 4 கோதுமையையும். நான் இதை ஜோமனிட்டே இருந்தேன், ஆண்டவரே இதெல்லாம் ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுத்தனே. நம்ம சபையில இப்போ ஒரு விசுவாசி வாரம் கொஞ்சம் அரிசி கொண்டு வந்து கொடுக்காங்களே, இவங்களுக்கு ஏதாவது நலமானதை செய்யணும் ஜோமன்னு. இன்னைக்கு 5 கிலோ அரிசி இங்கே வந்து உட்காந்துருக்கு. யார் கொண்டு வந்தாங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. போல கடந்த 2 வருடமாக கிட்டத்தட்ட 60 கிலோ உளுந்து வந்து சபையில் என்ன செஞ்சுச்சு. 2 வருடத்துக்கு முன்னதாக ஒரு முடன் வத்தல் வந்து என்ன செய்துச்சு, உட்கார்ந்துச்சு. இங்க இருக்கு பாருங்க, மெத்தைகளையும் கலங்களையும் மண் பாண்டங்களையும்
கோதுமையையும் வார்கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் மாவையும் வறுத்த வறுத்த பயிற்றையும் பெரும்பயிற்றையும் நாங்க வறுக்க கூடாதா? நீங்களே வறுத்து என்ன செஞ்சிருமா? தோத்ரா. வறுத்த பயிற்றையும் பெரும்பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறுபயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் தேனையும் வெண்ணெயையும் நம்ம பையில தேனை எடுப்பான ஒருத்தனும் கொண்டு வர மாட்டான். அவனே குடிச்சுக்கிட்டு தான். பாஸ்டர்ட்ட கொண்டு வந்ததானே ஆசீர்வாதம். தேனி கொட்டாம இருக்குண்டா. ஏன்னா அதுக்குரிய ஜெபங்க என்ன செய்யப்படும்? ஒருத்தன் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல இருந்து ஒருத்தன், பாஸ்டர் மாமா தேன் எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணுமாண்ணா? வேணும்டா அப்படின்னா 150 ரூபாங்க. சரி கொடு, நீ கொண்டு வந்துட்ட கொடு, நான் காசு தரேன். அப்புறம் அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அவங்க புதடியில் ஒன்று போட்டு பாஸ்டர்ட்ட போய் இந்த காசை கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க. தேனையும் வெண்ணெயையும் ஆ? வெண்ணெயையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் ஆடுகளையும் பால்கட்டிகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவணுமாய் இருப்பார்கள் என்று இப்படி இதை செஞ்சான். இப்பவும் எங்களுக்கு காய்கறி வருது, சில வீட்டுல இருந்து காய்கறி வருது, இப்ப அரிசியும் வந்திருக்கு, பால் வருது, நவதானியங்கள், சிறுபயிர் வருது. சிறுபயிர்னு என்னது? பாசி பயிர் வருது, உளுந்து வருது, பாவைக்காய் வருது, பீக்கங்காய் வருது, சொரைக்காய் வருது, தக்காளி வருது, கத்தரிக்காய் வருது. இவ்வளவு இங்க கொண்டு வந்து வைக்கிறதுனால என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு நலமானதை செய்வார். அல்லேலூயா. வேத வசனம் அதான் சொல்லுது. பர்ஷிலா இவ்வளவுத்தையும் கொண்டு வந்து ராஜாவுக்கு கொடுத்தான். ராஜாவுக்கு கொடுத்ததுக்கு அவன் திரும்ப சொல்றான், கிம்காம் என்னோட கூட வரட்டும், உடைய பார்வைக்கு நலமானதை என்ன செய்வேன். நம்ம கையை முடக்கிக்கிட்டோம்னா நமக்கு செய்யற ராஜாவும் கையை முடைக்கிறார். இப்படியே எங்களுக்கு டிசம்பர் மாதத்துல பல ஆயிரக்கணக்கான லட்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு செலவுகள் வந்தது. சில காரியங்கள்ல ஆண்டவரே என்னப்பா செய்ய போறேன் அப்படின்னு கர்த்தர் அற்புதமா என்ன செய்தாரு. அதுல இன்னும் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு. அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, இந்த வாரத்துல உங்களுக்கு கொடுத்துருவேன் பிரதர், கவலைப்படாதீங்க என்ன. சரியா சரியா சரியான்னு. இந்த டிசம்பர் மாதம் மட்டும் ஊழியக்காரன், எந்த ஊழியக்காரன் எடுத்தாலும் நிறைய செலவு என்ன செய்யும் வரும். ஆனா அதுக்கு முன்பு 11 மாசமா நலமானதை செய்கிறபடினால் அந்த 12வது மாசத்துல தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. அப்போ நலமானதை சாப்பிடணும். 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். நான் ஏற்கனவே உங்களிடத்துல சொன்னேன், நீங்க நலமானதை சாப்பிடணும், நல்லதை சாப்பிடணும். நல்லது சாப்பிட்டாதான் சரீரத்துல எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிங்க. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எவனுக்கு கவனமாய் செவி கொடுத்து அப்போ நலமானதை சாப்பிடணும்னா ஆண்டவருக்கு செவி கொடுத்தா போதும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா போதும். ஆண்டவர் நமக்கு நலமானதை என்ன செய்வார்? தருவார். நலமானதை சாப்பிட கொடுப்பார். நல்லதை சாப்பிட்டதுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நல்லமானதை நல்லதை கொண்டு வந்து என்ன செய்வார்? மிச்ச மீதியை கொண்டு வந்து கொடுக்க மாட்டார். நல்லதை அது என்ன சொல்ல, உயர் ரக பொருட்களை கொடுத்து நம்மை திருப்திப்படுத்துவதற்கு தான் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லதை சாப்பிடணும், நல்லதை சாப்பிடணும். என் வாழ்க்கையில எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். என் வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க ஏசப்பாவிடத்துல வரும்போது எப்படி இருந்தாங்கன்னு இன்னைக்கு எப்படி இருக்காங்கிறதையும் நான் பார்க்கிறேன். என்னையும் நான் பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, இந்த நலமானதை செய்வதற்கு எங்க வீட்டில் முதலாவது நல்ல அரிசி சாப்பிடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தது அந்த நாளில் இருந்த சாரதா என்கிறதான ஒரு சகோதரி, மாஸ்லாமணி என்கிறதான ஒரு சகோதரன். அவர் இந்த சகோதரன் ஃபயர் சர்வீஸில் வேலை பார்த்தாரு. அந்த சகோதரி ஒரு டெய்லர்.
முதலாவது பொன்னி அரிசின்னு நான் சாப்பிட்ருப்பேன் அப்படின்னா அது அவங்க கையால் எங்களுக்கு வாங்கி கொண்டு கொடுத்தது. அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நலமானதையே புசிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். நலமானதையே கர்த்தர் புசிக்க என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். நலமானதை நாம் புசிக்கணும், நலமானதை நாம் செய்யணும், நலமானதை நாம் பிடித்துக்கொள். யாருக்கும் நல்லதற்றவைகளை செய்யக்கூடாது. இருந்தா இருக்கிறதுல நலமானதை கொண்டு போய் கொடுக்கும். பிறருக்கு கொடுத்தா இருக்கிறதுல நல்லதை கொண்டு போய் என்ன செய்யணும்? வேண்டாண்டு கழிச்சு வச்சிருக்கதை கொண்டு போய் கொடுக்கூடாது. எப்படி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வேண்டாண்டு கழிச்சு வச்சிருக்கதை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? நல்லதை கொடுத்துச்சு. வேண்டாண்டும் கொஞ்சம் பொருட்களை வச்சிருக்கோம்ன்றத சிஸ்டர் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா வேணும்னா அவங்க கொண்டு போட்டோம். முதலாவது நம்ம எதை கொடுத்தாச்சு? நல்லதை கொடுக்கணும். ஆண்டவருக்கு நல்லதை கொடுக்கணும், புருஷனுக்கு நல்லதை கொடுக்கணும், மனைவிக்கு நல்லதை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும், பெற்றோருக்கு நல்லதை கொடுக்கணும். பெற்றோருக்கு நல்லதை என்ன செய்யணும்? கொடுக்கணும். நல்லதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பெற்றோருக்கு கொடுக்கணும். உனக்கு 25 வருஷமா உன் பெற்றோர் உனக்கு நல்லதே கொடுத்துருக்காங்களா? இப்போ நீ 25 வருஷம் கொடுக்கணும். ஒருத்தர் அல்லையிலே சொல்ல மாட்டேங்காங்க பாருங்க. எதுக்கு அல்லையிலே சொல்ல போறீங்க? நேக்க பாஸ்டர் அப்படியே உள்ள ஊசி இறக்குதார. நல்லது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் நல்லதை செய்தவர்களுக்கு நாமும் நல்லதை செய்ய வேண்டும். முதலாவது ஒரு குடும்பத்தில் யார் நல்லதை செஞ்சிருப்பா? அவங்க பெற்றோர் தான். இயேசுநாதர் செய்திருப்பார். இயேசுநாதர் செய்து கொண்டிருக்கிறார். மாம்சிக பிரகாரமாய் ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கு யார் நல்லதை செஞ்சிருப்பா? பெற்றோர் தான். அந்த பெற்றோருக்கு வயசாகும் போது இன்னும் அவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது. என்னை மாதிரி கரெக்டா இருக்கணும். என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், ஏன்ட்ட எதிர்பார்க்க கூடாது, நீ தான் தரணும். அது பொம்பளை பிள்ளையா இருந்தேன்னா, ஆம்பளை பையனா இருந்தேன்னா, பொம்பளை பிள்ளைன்ட்டு சாக்கடையெல்லாம் தூக்கி போட்டோம். நீ தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, கொடுத்துக்கிட்டு என்ன செய்தாங்க? இருக்கிறாங்க. நான் சாப்பிட்டு ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க. மாதிரி இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளும் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கொடுக்காமலும் இருக்கிறாங்க. கொடுக்காம இருக்கிறவங்களையும் ஆண்டவரே அவங்கள கொஞ்சம் ஆசீர்வதியும். கொடுத்தவங்களும் ஆண்டவரே ஆசீர்வதியும். ரெண்டுக்கும் என்னது இருக்கு? ரெண்டுக்கும் என்னது இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அதனால நல்லதை சாப்பிடணும். ஒரு வசனத்தை கூட சொல்லி நான் முடிக்க போறேன். நல்லதை நலமானதை நீங்கள் பிடித்து கொண்டா நம்முடைய வியாதியில கூட ஆண்டவர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. முடிக்க போற நம்முடைய வியாதியில கூட ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். இந்த எசேக்கியா ராஜா அதைத்தான் சொல்லுதான், ஆண்டவரே உடைய பார்வைக்கு நான் நலமானது. வியாதி வந்துட்டு படுத்துட்டான். ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்லிட்டான். ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்லிட்டான். எல்லாத்துக்கும் முடிவு வந்துட்டு நீர் இந்த வியாதி நீங்க என்ன செய்ய மாட்டீர். அவன் சோறு புறமா திரும்பிட்டு அழுதான். அழுது ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுதான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை செய்தாதான் நினைத்தருளும் ஜெபம் பண்ண முடியும். நலமானதை செய்தால்தான் செய்தேன் என்று சொல்லி என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். எசேக்கியா ராஜா தான் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே நீ பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீரோ, நல்ல பூரண வயசுல எடுத்துக்கணும். அதனால நான் இன்னும் எனக்கு கொஞ்சம் ஜீவனை தந்தா உமக்கு நலமானதையே செய்வேன். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்குது. உமக்கு நலமானதே என்ன செய்வேன். நான் உமக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். 5வது வசனத்தினுடைய நடுவுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நலமானதை செய்யும் போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை என்ன செய்தாரு? சில வீட்டில் சொல்லுவாங்க, நான் சொல்ற வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு நாய் கூட இல்லையே. என்னது இல்லையே? நான் சொல்லுகிற வார்த்தையை காதுட்டு கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கு
ஒரு ஜீவன் கூட இல்லையே, ஒரு நாய் கூட இல்லையான்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்லுதேன், நீங்க ஆண்டவருக்கு நலமானதை செய்து பிறருக்கு நலமானதை செய்து ஜெபிக்கும் போது உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்ன செய்கிறார்? இருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நலமானதை நாம் பிடித்து கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் வியாதியிலையும் நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு போய் இந்த வார்த்தையை சொன்னேன் பாருங்க. வியாதியிலையும் உன்னை நான் என்ன செய்தேன்? குணமாக்குவேன். நீ நல்லதை செஞ்சிருக்கப்பா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்து எனக்கு நல்லதை செஞ்சா இன்னும் 4 ஆத்மா என்ன செய்யும்? ரட்சிக்கப்படும். 4 குடும்பம் சபைக்கு வரும். அதனால நீ தொடர்ந்து நலமானதையே செய்வதற்கு இந்த வியாதியிலிருந்து உன்னை என்ன செய்வேன்? சொல்ல மாட்டீங்களே, வாயே திறக்க மாட்டீங்க. சாத்தான் வாயில பூட்டு போட்டு வச்சிருக்கான். பூட்டு இயேசுவின் நாமத்தினால உடைப்படுவதாக. நீ என் சமூகத்துல நல்லதே செய்திருக்கேன்னு என் சமூகத்துல விண்ணப்பம் பண்ணத பாரு. அந்த கண்ணீரின் ஜெபத்தை நான் கேட்டு, அந்த கண்ணீரை நான் கண்டு, நான் உன்னை என்ன செய்வேன்? சொல்ல மாட்டேங்கீங்களா? நான் உன்னை என்ன செய்வேன்? வியாதியில குணமாக்குவேன். நீ 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்ன செய்வாய்? போவாய். குணமான உடனே வேற எங்கேயும் போக மாட்டோம். நேரே ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, அப்பா எனக்கு கொடுத்த சுகத்திற்காய் உமக்கு நன்றி, எனக்கு கொடுத்த சுகத்திற்காய் உமக்கு நன்றி, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காய் உமக்கு நன்றி, எனக்கு நலமானதை செய்தபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நாம் துதித்து கொண்டே இருப்போம். அவரை நாம் என்ன செய்வோம்? துதித்து கொண்டே இருப்போம். அப்படி நலமானதை பரிசோதித்து நாம் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொண்டா, தொடர்ந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நாட்களோட சொல்ல மாட்டேங்கீங்களா? பலவீனம் வந்துட்டு சுகவீனம் வந்துட்டுனா அதை குறித்து பயப்படக்கூடாது. ஆண்டவரே, நான் உமக்கு நலமானதை செஞ்சிருக்கிறேன். தகப்பன் தம் பிள்ளைகிட்ட சொல்றது போல பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பரம தகப்பன்னு சொல்லணும். ஆண்டவரே, நான் நமக்கு நலமானதை செஞ்சிருக்கிறேன், எனக்கு அற்புதத்தை செய்யும் அப்படின்னு என்னை நினைவு கூர்ந்து சொல்லியாச்சுன்னா, அவர் நினைவு கூர்ந்து சொப்பனத்தின் வாயிலாக, தரிசனத்தின் வாயிலாக, ஊழியக்காரன் மூலமாக ஏதாவது ஒரு வழியில கர்த்தர் சொல்வார், நான் உன் கண்ணீரை கண்டேன், நான் உன் கண்ணீரை என்ன செய்தேன்? கண்டேன். உன்னை என்ன செய்வேன்? குணமாக்குவேன். நீ 3ஆம் நாளில் தேவனுடைய ஆலயத்திற்கு என்ன செய்வாய்? போவாய். நீ இப்பொழுது இருப்பதிலிருந்து இன்னொரு 15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டி கொடுத்து என் நாமத்தை நலமானது என்று சொல்வதற்குரிய பரிசுத்தாவி நிறைவை நான் உனக்குள்ளே கொடுத்து கொண்டு இருப்பேன். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட வசனத்தை கொஞ்சம் ஞாபகத்தில் கொண்டு வாங்க. நலமானதை பிடித்திருக்கிறோமா? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததன எல்லா காரியங்களையும் சோதித்து பாருங்க. நம்மை ஆண்டவர் நடத்தினதான எல்லா திட்டங்களையும் எல்லா வழிகளையும் கொஞ்சம் சோதித்து பார்த்து அந்த நலமானதை பிடிச்சுக்கிட்டா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து, அது மரண படுக்கையின் வியாதியாக இருந்தால் அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்து ஆயுசு நாட்களை பெருக செய்வதற்கு நாம் நலமானதை செய்ய வேண்டும். நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். உங்க ஸ்தோத்திரம் உங்களுக்கு நலமான காரியத்தை செய்ய பரிசுத்தாவின் நிறைவை உங்களுக்குள்ள கொடுக்க போகிறது. பரிசுத்தாவின் நிறைவை உங்களுக்குள்ள கொடுக்க போகிறது. பரிசுத்தாவின் நிறைவு உங்களுக்குள்ள வந்து இறங்க போகுது. பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்து இறங்க போகிறது. அந்த நலமானதை செய்யும் பரிசுத்த தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி, நமக்குள்ள இறங்கி என்ன நடக்க போகுதுன்னா, சகல கண்களும் காண
நாம் நலமாய் இருப்பதை அவர்கள் அறிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். நாம் ஒரு நடமாடும் சாட்சியாக கர்த்தர் நம்மை நிறுத்த போகிறார். நடமாடும் ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் நம்மை நிறுத்த போகிறார். அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. அப்படி கர்த்தர் நிறுத்துவார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களின் ஓசைகளை எழுப்பி பரிசுத்த ஆவியினால நிரம்பி இந்த வார்த்தையை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல அழிந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல நீர் எங்களுக்கு கொடுத்ததான வார்த்தை எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று. நலமானது எங்கள் இயேசு, நலமானது எங்க பிதாவாகிய தேவன், நலமானது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், நலமானது சபை, நலமானது ஐக்கியம், நலமானது நாங்கள் கூடுகிற இடம். இதை நாங்கள் பற்றி கொண்டு இவைகளுக்கு நாங்கள் நலமானதை செய்யும்போது நீர் எங்களுக்கு நலமானதை செய்து ஐஸ்வர்யம் அடைய செய்கிறீர். ஆண்டவரே, தரித்திரத்தை மாற்றுகிறீர் கர்த்தாவே. வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றுகிறீர், குணமாக்குகிறீர். ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்து உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்து இந்த நலமான காரியத்தை நீர் செய்வதற்கு நலமான இயேசுவை மட்டும் நாங்கள் இறுக பிடித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டிடலாம். ஆசீர்வதியும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.